ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஆசையா ஒரு சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக் பாஸ்தா. மறக்காம நம்ம ஆசையா ஒரு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த டிஷ்க்காக 250 கிராம் பாஸ்தாவை தண்ணியில் கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் விட்டு நல்லா வேக வச்சு இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த டிஷ்க்காக நம்ம 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாவை நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மண் பாத்திரத்தில் நம்ம 3 ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம். இது கூட இப்போ 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கிறோம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு மட்டும் சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இது கூட நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாமே இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சோயா சாஸ் சேர்க்க போறோம். இதுக்காக நம்ம இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் சொல்ற மசாலா பொடி அளவெல்லாம் 250 கிராம் பாஸ்தாக்காக. இதுக்காக நான் இப்போ 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறம் இது கூட இப்போ நம்ம 4 முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முட்டையை நல்லா மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம். முட்டை பாதி அளவுக்கு வெந்திருக்கும் போதே இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா மசாலாவோட நல்லா கலந்துருச்சு. கடைசியா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா கலந்து கேஸை சிம்மரில் வச்சு இதை அப்படியே 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். இப்போ நம்ம எக் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மறக்காம நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம நம்ம ஆசையா ஒரு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.